எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். இன்றைக்கி டே 16ஓட ஸ்டடி சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக, ஒரு அம்மாவாக, அதே மாதிரி டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டாக என்னுடைய டே டு லைஃப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டு வேலையும் பார்க்கணும், ஒரு அம்மாவாக பசங்களையும் கேர் பண்ணணும். இதுக்கு நடுவில் நான் சமைக்கணும், பசங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லித்தரணும், அவங்கள படிக்க வைக்கணும். இது எல்லாத்தையுமே தாண்டி நான் டிஎன்பிசிக்கு படிக்கணும். அப்படின்னும் போது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சை தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். ஏன்னா கையில் வருமானம் இல்லை அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக எல்லாருடைய மைண்டையும் இது இருக்கும். மேபி யாரும் வெளியில் சொல்லாமல் இருக்கலாம், பட் உள்ளுக்குள்ளே அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். ஒரு மகளாக சர்டைன் ஏஜ் வரைக்கும் என்னுடைய பேரண்ட்டோட அடையாளத்தோட அவங்களோட நேமில் தான் நான் இருந்தேன். ஒரு மனைவியாக சர்டைன் ஏஜ்க்கு அப்புறம் என்னுடைய ஹஸ்பண்டோட நேம்லேயும் அவருடைய அடையாளத்திலும் தான் என்னுடைய லைஃப் அப்படிங்கிறது இருக்குது. கண்டிப்பாக என்னுடைய லைஃப் முடியும் பொழுது எனக்கான அடையாளம் அப்படிங்கிறது என்னுடைய நேமாக தான் இருக்கணும். எனக்கான அடையாளம் அப்படிங்கிறத நான் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளியரான ஐடியாவோட தான் நான் டிஎன்பிசிக்குள்ளே என்ட்ரியாகி நான் படிச்சுட்டும் இருக்கேன். நான் வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு நினைக்கிறதுடைய மெயின் ரீசன் ஒரு பணத்துக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நான் பணத்துக்காக எப்பயுமே ஓடினது கிடையாது. எனக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது என்னுடைய வேலையை சார்ந்து தான் இருக்குது. அதே மாதிரி என்னுடைய அடையாளம் அப்படிங்கிறதும் என்னுடைய வேலையை சார்ந்து தான் இருக்குது. அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக என்னுடைய அடையாளத்தை நான் உருவாக்கணும் அப்படின்னாக்கா கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும், அதுவும் நல்ல வேலையில் போகணும் அப்படின்னாக்கா நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எல்லாமே ஒர்க்கையும் பார்த்துட்டு எல்லாமே செய்யணும் அப்படின்னும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது வரும், மைண்டு ப்ரெஷர் அப்படிங்கிறது வரும். இது எல்லாமே இருந்தாலும் நான் ஓடி தான் ஆகணும், நான் படித்து தான் ஆகணும், வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னும்போது இது எல்லாமே எனக்கு செகண்ட்ரியாக தான் தெரியுது. என்னுடைய பசங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்றேன். அவங்களுக்கு ஒரு பெரிய ரோல் மாடலாக தான் என்னுடைய லைஃப் இருக்கணும் அப்படின்றதையும் நான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக அந்த இன்ஸ்பிரேஷனையும் அந்த ரோல் மாடலையும் நான் க்ரியேட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. கூடிய சீக்கிரமே டிஎன்பிசி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாக்கா தயவுசெய்து டிஎன்பிசி பிளாட்ஃபார்மை விட்டுட்டு போயிடாதீங்க. நல்லபடியாக படிங்க. கொஞ்சம் கஷ்டமோ இல்லை நிறைய கஷ்டங்கள் அப்படிங்கிறது உங்களை பொறுத்து தான் அது இருக்குது, சின்னதோ பெருசோ. பட் எதுவாக இருந்தாலும் தயவுசெய்து டிஎன்பிசியை விட்டுட்டு போயிடாதீங்க. நல்லபடியாக படிங்க. இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டது இன்னும் டிஎன்பிசி ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த கொஞ்சம் டிஸ்டன்ஸை மைண்டு வச்சுட்டு நல்லபடியாக படிங்க. கண்டிப்பாக நம்ம போஸ்டிங் அப்படிங்கிறத வாங்கலாம். எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க, நீங்கள் எந்த ஒரு இடத்துலையுமே டிஸ்கரேஜ் ஆகிடாதீங்க. நல்லபடியாக படிங்க. அதே மாதிரி யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களுடைய தன்மானத்தை விட்டு கொடுத்துடாதீங்க. யாராக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, பசங்களாக இருந்தாலும் சரி, பேரண்ட்டாக இருந்தாலும் சரி, நமக்கான மரியாதை அப்படிங்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ மற்றவங்கள சார்ந்த மரியாதை அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக ஓட ஆரம்பிங்க. கண்டிப்பாக நம்ம போஸ்டிங் வாங்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.